தூத்துக்குடி மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முத்து நகருக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறேன். மீன்வளமும் துறைமுகமும் வணிகமும் செழிக்கக்கூடிய தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறேன். உங்கள் மாவட்டத்தில் என்ன ஸ்பெஷல்? தூத்துக்குடி மக்ரூன், கோவில்பட்டி கடலை மிட்டாய், அந்த இரண்டு இனிப்பு மாதிரியும் இந்த மாவட்ட மக்களும் இனிமையானவங்க. ஸ்வீட் மட்டுமா தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க? உப்பும் சப்ளை பண்ணுகிறதும் நீங்கள் தான். தனது ஆஸ்தி மொத்தத்தையும் விற்று ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய கப்பலோட்டிய தமிழர் மண் சிதம்பரனார் மண் இந்த மண். அவர் மட்டுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் மண், மகாகவி பாரதியார், அண்மையில் மறைந்த தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ணு உள்ளிட்ட பல விடுதலை போராட்ட வீரர்களை, தியாகிகளை தமிழ்நாட்டுக்கு தந்த மண் இந்த தூத்துக்குடி மண். நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு KVK சாமி, தலைவர் கலைஞர் அவர்களால் முரட்டு பக்தன் என அழைக்கப்பட்ட அண்ணன் என் பெரியசாமி உள்ளிட்ட பல கழக தீரர்களை தந்த மண். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பரப்புரை முடிச்சுட்டு தூத்துக்குடி வருவதற்கு 2 மணி நேரம் ஆச்சு. தூத்துக்குடியில் பரப்புரை என்றதுமே வர்ற வழியில் கடந்த 5 ஆண்டில் இங்கே எத்தனை முறை வந்திருக்கோன்னு நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். எனக்கே மலைப்பாக இருந்துச்சு. எத்தனை அரசு நலத்திட்ட விழாக்கள், எத்தனை ஆய்வுகள், எத்தனை தொழிற்சாலைகளை தொடக்க விழா, புதுமை பெண் திட்டத்தினுடைய விரிவாக்கம், எல்லாத்துக்கும் மேல தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் தூத்துக்குடி இயற்கையுடைய சீற்றத்திற்கு ஆளாகி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டப்போ தூத்துக்குடிக்கு ஓடோடி வந்து பார்த்தேன். 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்களையும் கூடுதல் அதிகாரி உட்பட மொத்தம் அரசு இயந்திரத்தையும் உங்கள் மாவட்டத்திற்கு அனுப்பி வச்சு மீட்பு பணிகளை முடக்கிவிட்டேன். அப்போ ஒன்றிய அரசு ₹1 கூட தராத நிலையில் நம்ம அரசு சார்பில் நிவாரண உதவிகளை அறிவித்து ₹666 கோடி மதிப்பிலான நிவாரண உதவிகளை நேரில் வந்து வழங்கினேன். அது மட்டுமா, வெள்ள பாதிப்பில் அதிகம் பாதிப்படைஞ்ச குடும்பங்களுக்கு தலா ₹6000 வழங்கணும். இப்படி தூத்துக்குடி இதுவரை எப்போவே பார்க்காத அளவு அதிக திட்டங்களை கடந்த 5 வருஷத்தில் செயல்படுத்தி இருக்கிறோம். அதற்கு முக்கிய காரணம் இங்கே வரவேற்புரையாற்றின கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி. அதற்கு ஒரு பெரிய காரணம். கனிமொழி அவர்கள் உங்கள் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தால் என்கிட்ட பேசி எப்படியாவது பல்வேறு திட்டங்களை வாங்கிடுறாங்க. அதே மாதிரி அதிகாரிகளும் பொறுமையாக கனிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி கனிவோடு பேசி
எல்லா வேலைகளையும் வாங்கிடுவாங்க. அது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலையும் கழக பணியிலையும் கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும், உடனே தூத்துக்குடிக்கு தான் புறப்பட்டுருவாங்க. நான் ஃபோன் பண்ணுற போது, என்னம்மா, நானே கேட்பேன், என்னம்மா தூத்துக்குடி தான் இருக்கியா அப்படின்னு கேட்பேன். கனியை சேர்த்துக்கிட்டு ஆமான்னு தூத்துக்குடி தான் சொல்லுவாங்க. இப்படி பணி செஞ்ச காரணத்தால் தான் பின்தங்கிய மாவட்டங்கள் இருந்த இந்த தூத்துக்குடி இப்போ வேகமாக வளர்ந்து முன்னேறி சவுத்தில் முக்கியமான கவனிக்கப்படுகிற மாவட்டமாக இருக்குது. இது உண்மைன்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் 2 நாளைக்கு முன்னாடி இந்து நாளேட்டில் ஒரு கட்டுரை செய்தியாக வந்திருக்கு. அவங்க படித்தாங்கன்னு தெரியல, நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இந்த செய்தி. ஒரு காலத்தில் பின்தங்கிய மாவட்டங்கள் என அறியப்பட்ட தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் அந்த இமேஜை உடைச்சி வெளியே வர தொடங்கிச்சுன்னு எழுதியிருந்தாங்க. இந்த அளவுக்கு சாதனைகளை செஞ்சு காட்டின உரிமையோட, உறவோட, பாசத்தோட உங்களை பார்த்து நம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு கேட்க வந்திருக்கிறான். இப்போ உங்க அனுமதியோட நமது வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலாமா? உங்க அனுமதியோட அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் கீதாஜீவன் அவர்கள், நம்முடைய கழக தீரர், என்னுடைய ஆறுயிர் அண்ணன் என் பெரியசாமியுடைய அருமை மகள், என்னால் பெண் சிங்கம் என்று பாராட்டப்பட்டவர், திராவிட மாடல் ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட இது போன்ற முத்திரை திட்டங்களுக்கு பொறுப்பான சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறையுடைய அமைச்சர், உங்க மண்ணின் மகள் கீதாஜீவனுக்கு உதயசூரிய சின்னத்தில் மீண்டும் வாக்களிக்கணும். அடுத்து, இல்லைம்மா போயிடாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இல்லையா, 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். அடுத்து திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக இருந்து மீனவர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டியவர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். இதுவரை திருச்செந்தூர் தொகுதியில் 6 முறை போட்டிக்கிட்டு எல்லா முறையும் வெற்றி பெற்றவர். இதில் இருந்த அவர் எப்படிப்பட்ட செல்வாக்கோடு தொகுதியில் இருக்கிறார். இந்த முறையும் அனிதா அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஜிவி மார்க்கண்டேயன் அவர்கள். ஏற்கனவே விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிகளுக்கு கொண்டு வந்தவர். பார்க்க பழக அடக்கமானவர். அவருக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள்லாம் வாக்கு அளிக்கணும். அடுத்து திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஊர்வசி எஸ் அமிர்தராஜ் அவர்கள். கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அது மட்டும் இல்லை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி செல்வராஜனுடைய அருமை மகன், தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர்.
அவருக்கு நீங்க மீண்டும் கை சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கா. கருணாநிதி அவர்கள், கோவில்பட்டி நகராட்சி தலைவர். இவருடைய அப்பா கயத்தாறு காளிபாண்டியன் கேட்டுக்கொண்ட காரணத்தினால தன்னுடைய பெயரையே தலைவர் கலைஞர் அவர்கள் இவருக்கு வச்சார். அந்த காலத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டு நிலவன கோவில்பட்டிக்கு சீவலப்பேரி நீரை கொண்டு வந்து தாகம் தீர்த்தவர் தான் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய பெயரை கொண்ட கருணாநிதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை நீங்கள் அளிக்கணும். அடுத்து ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் பை. மு. ராமஜெயம் அவர்கள், தென் திருப்பேரை வட்டாரத்தில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர், சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். மக்கள் பணியாற்ற இந்த இளைஞருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். இவங்க எல்லோருடைய வெற்றியும் உறுதியா? சத்தம் இல்லையா? சத்தமா? வெற்றி உறுதியா? சின்ன சத்தம். நன்றி. வேட்பாளர் எல்லாரும் இப்போ உட்காரலாம். சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உட்காருங்க. நான் ஒன்றும் சும்மா கேட்கல, உங்கள்கிட்ட ஆதரவு கேட்க வந்திருக்கேன்னா சும்மா வரல. ஏற்கனவே எத்தனை முறை நேரில் வந்து திட்டங்களை தந்த அப்படின்னு சொன்னேன். இப்போ 5 ஆண்டுகளில் உங்கள் மாவட்டத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பெரிய லிஸ்ட்டை நான் வச்சிருக்கிறேன். 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அதையும் தாண்டி என்னுடைய தங்கை கனிமொழி இந்த தூத்துக்குடி மாவட்ட மகளா உங்கள் இடத்துல ஒப்படைச்சிருக்கிறேன். அதனால் பட்டியல் பெருசாக இருக்கு இடத்துல. அதில் முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்கிறேன். தென் தமிழ்நாட்டின் முதல் டைடல் பூங்காவை தூத்துக்குடியில் மீளவிட்டானில் திறந்து வச்சிருக்கிறேன். சிலானத்த சிப்காட்டில் வின்ஃபாஸ்ட் மின்வாகன தொழிற்சாலை புரிந்துணர்வு போட்ட 18 மாசத்திலே உற்பத்தியை தொடங்கியாச்சு. அப்படி ஒரு ஸ்பீடு, அப்படி ஒரு வேகம். இப்போ தமிழ்நாட்டினுடைய மின்வாகன தலைநகராக தூத்துக்குடி மாறி போயிருக்கு. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உயர்தர பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டடம் போன மாதம் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி வந்து திறந்து வச்சார். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் பிரிவு, விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டடங்கள். தூத்துக்குடி மாவட்ட தந்தை குரூஸ் பெர்னாந்து திருவுருவச் சிலை, கரிசல் இலக்கிய பிதாமகர் கீரா அவர்களுக்கு மணிமண்டபம், வீரமாமணிவர் மணிமண்டபம், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று குடமுழுக்கு நடத்தியிருக்கிறோம். நமது அரசும் நம்முடைய தூத்துக்குடி எம்பி சகோதரி தங்கை கனிமொழி தொடர் முயற்சி செஞ்சு தூத்துக்குடி வாகை குளத்தில் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு இரவு நேர விமான சேவை தொடங்கியிருக்கு. அதெல்லாம் இப்போ இந்த கூட்டத்தை முடிச்சு நைட்டு அதெல்லாம் போகிறேன். பொதுவாக முதலீட்டாளர்கள் மாநாடுனா சென்னையில் நடத்துவாங்க, இல்லைன்னா கோவையில் நடத்துவாங்க. ஆனால் நம்ம அரசில் முதலாக தமிழ்நாடு ரைசிங் டிஎன் ரைசிங் மாநாட்டை தூத்துக்குடியில் தான் நடத்தணும். அந்த நிகழ்ச்சியில் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOU கையெழுத்து ஆகியிருக்கு. ஏரல், சாயர்புரம், திருவைகுண்டம், சாத்தான்குளம் இது போன்ற பகுதிகளில் புதிய பேருந்து நிலையங்கள், ஒட்டப்பிடாரத்தில் புதிய அரசு கல்லூரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற
கடற்கரை கிராமங்களில் தூண்டில் வளைவுகள் அமைக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் விரிவாக்க பணிகளும் நடந்திருக்கு. பழைய காயல் படகு இறங்குதளம் மற்றும் கடலரிப்பு தடுப்பு சுவர், முக்காணி பழைய காயல் கூட்டுக்குடிநீர் திட்டம், சாத்தான்குளம் உடன்குடி கூட்டுக்குடிநீர் திட்டம் புனரமைப்பு, திருவைகுண்டம் பேட் மாநகரத்தில் மினி ஸ்டேடியம், கோவில்பட்டியில் அரசு தலைமை மருத்துவமனை மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவு புதிய கட்டடம், உடன்குடி அனல்மின் நிலையத்தில் 650 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகள் அமைக்கப்பட்டு அது உற்பத்தி தொடங்கியாச்சு. தூத்துக்குடி சிப்காட்டில் ஃபர்னிச்சர் பூங்கா, பெரிய தாழை மீன் ஏலக்கூடம், வேம்பார் கருப்பட்டி மற்றும் பனைப்பொருட்கள் குறுங்குழும கட்டடம். தூத்துக்குடி மாநகராட்சியில் சாலை, குடிநீர், கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம்.